ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஏஐ பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன்ஸ் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஏஐ பத்தின நாலேஜ் இருக்க தான் செய்யுது. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் காலேஜ் பசங்க அதை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். டாபிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மந்த்ஸ்க்கு பிஃபோரே நான் பார்த்திருந்தேன். ஒரு ப்ரொஃபசர் யுஎஸ்ல சைக்காலஜி ப்ரொஃபசர் வந்து இந்த ஏஐ பத்தின ஒரு பிளாக் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப அது ஏன் எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னா, இந்த கிப்லி அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்றது வந்து ஒரு ட்ரெண்டா அத பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் இது டக்குன்னு ஞாபகம் வந்தது. சரி, கண்டிப்பா இத நம்ம வந்து போஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத நான் வீடியோ போடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பண்ற வேலைய நம்ம பார்க்காம, நம்மளுக்கு பதிலா புரோகிராம் பண்ணி வச்சிருக்க ஒரு டூல் கிட்ட அந்த கொஸ்டின கேட்டு, அது இம்மீடியட்டா நமக்கு ஆன்சர் பண்ணிரும். நம்ம எடுத்துக்கிற டைம் அளவுக்கு அத எடுத்துக்காது, ஆன்சர் பண்ணிரும். அத வந்து 100% உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா, அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். சரி, இப்போ நெறைய ஹியூமன்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து நம்மளோட டெக்னாலஜில பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றது ஒரு குரூப். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அதனால ஏஐனால நெறைய பேரோட வேலை போயிரும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு குரூப். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இத பத்தி கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி யுஎஸ்ல ஒரு ப்ரொஃபசர் சைக்காலஜி எடுக்கிறவரு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கிளாஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்க நாளைக்கு வரும்போது உங்கள பத்தின இன்ட்ரோடக்ஷனையும், இந்த கிளாஸ விட்டு நீங்க போம்போது என்ன லேர்ன் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு நீங்க எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அடுத்த நாள் எல்லாரும் வர்றாங்க, சப்மிட் பண்றாங்க. எல்லாரோடதையும் அவரும் பார்க்குறாரு. அதுல ஒரு பொண்ணோடது மட்டும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சுறாங்க. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி தான் அந்த பொண்ணு எழுதிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத. உடனே அந்த பொண்ண கூப்பிட்டு அவர் கேக்குறாரு, நீங்க ஏம்மா இதுக்கு கூடவாம்மா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் வேற எதையும் எழுத சொல்லலையே, உன்னைய பத்தி தானே எழுதிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, எனக்கு வந்து டைம் சேவ் பண்ணணும் சார். அதனால நான் அதுட்ட கேட்டு எழுதிட்டு வந்தேன். இருக்கிற டெக்னாலஜிய யூஸ் பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடண்ட் கேக்குறாங்க. அதுக்கு ப்ரொஃபசர் சொல்றாங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ற கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லல. ஆனா உன்னை பத்தி உன் பேரண்ட்ஸுக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒழுங்கா தெரியாத போது அத நீ வந்து ஒரு டூல் கிட்ட கேட்டு அத நீ எழுதிட்டு வந்திருக்கீன்னா நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உன்னை பத்தி உன்ன தவிர வேற யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கூட நீ ஏஐட்ட நீ கேக்குறது அப்படிங்கிறது வந்து சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணும் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல மனக்கணக்கு போட்டாங்க. அதுக்கப்புறமா நார்மல் கால்குலேட்டர், சயின்டிபிக் கால்குலேட்டர், ஆண்ட்ராய்டுன்னு இன்னைக்கு வந்து நம்மளோட டெக்னாலஜி வந்து ஏஐ வரைக்கும் இருக்கு. இன்னமும் போகும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் பார்க்கிறது. ஸோ அந்தந்த ஜெனரேஷன் அந்தந்த டைம்ல கிடைக்கிறத யூஸ் பண்ணி தானே வந்திருக்காங்க. ஏன் என்னைய மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு சைக்காலஜி ப்ரொஃபசர் சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாமே கரெக்ட். ஆனா அன்னைக்கு மனக்கணக்கு பண்ணவங்க மாதிரி இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்னால கால்குலேட்டரோ ஒரு மொபைல் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கையில எல்லாமே வந்ததுனால நம்ம பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க் வந்து கம்மியாயிருச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அதனால அன்னைக்கு இருந்தவங்க அளவுக்கு ஒரு மொபைல் நம்பரை கூட நம்மனால இன்னைக்கு சொல்ல முடியல. அத கூட ஒரு மொபைல் பார்த்து தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். எங்கேயாவது ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு மொபைல் விழுந்துருச்சு அப்படின்னா, உடனே அதோட சேர்ந்து அந்த பசங்களும் விழுகுற அளவுக்கு இன்னைக்கு அந்த மொபைல்ல அடிக்ட் ஆயிருக்காங்க. சோ, நான் சொல்றது என்ன அப்படின்னா, யூஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இன்னைக்குள்ள டெக்னாலஜி அந்தந்த ஜெனரேஷனுக்கு யூஸ் பண்ண தான் வேணும். நாலேட்ஜ் கண்டிப்பா வேணும். அத வச்சு நீ நாலேட்ஜ் கெயின் பண்ணா ஓகே. ஆனா, அதையே நீ டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. உன் கிளாஸ்ல, ஸ்கூல், காலேஜ்ல மட்டும் தான் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வருது, உன்னை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நீ தெரிஞ்சுக்க ஹியூமன்ஸை விட ஒரு பெஸ்ட் டீச்சர்ஸ் எதுவுமே இருக்க முடியாது. சாம் ஆல்ட்மேன் அப்படிங்கிறவர் தான் சாட் ஜிபிடியோட ஓனர். அவர் டீம்ல இருக்க மெம்பர்ஸ் மாதிரி நீ ஆகணும்னு நினைக்கிறியா? இல்ல அவங்க கிரியேட் பண்ணி தரக்கூடிய அந்த டூல்ஸ யூஸ் பண்ற பல மக்கள்ல நீயும் ஒரு ஆளா இருக்கணும்னு நினைக்கிறியா? அப்படிங்கிறத நீயே டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரு அந்த இடத்துல முடிச்சிடுறாரு.
எனக்கும் ஒரு விஷயம் அவர் சொன்னது கரெக்ட்ன்னு தான் தோணுச்சு. நாலேட்ஜ் கெயின் பண்றதுக்கு நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம யாரு அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு டூல் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படிங்கிறது 100% வந்து ஒரு உண்மையான விஷயம். ஒரு கத்தி இருக்கு. ஆனா அந்த கத்தி யாரு கையில இருக்குங்கிறது தான் முக்கியமே தவிர, அதுக்குன்னு தனிப்பட்ட குணங்கள் எதுவுமே கிடையாது. அது மாதிரி டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து யார் யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம்ன்றது தான் முக்கியமே தவிர, அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ற விதத்துல தான் இருக்கு. ப்ரொஃபசர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருந்தா, அந்த பொண்ணுகிட்ட இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி ஒரு பிளாக்கே போடுற அளவுக்கு வந்திருப்பாரு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறத தாண்டி, நம்ம யூஸ் பண்ற விதத்துல தான் இருக்கு எல்லாமே அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவ நான் முடிக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். டேக் கேர். பை.